ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான பஞ்சு மாதிரி சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அது 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா சாப்பிட பார்த்து நல்லா அங்கங்கே கடிபடும், சுவையாக இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற அளவுகளும் எடுத்துக்கங்க. அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் பாகுபாதெல்லாம் வர தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு கரைஞ்சி கொதி வந்தால் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வர தொடங்குது. இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஒரு வாணலில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாகவும் இருக்கும், மாவோடு ஒட்டி பிடிக்காமலும் இருக்கும். சேர்த்துட்டு இதோட நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். கூடவே துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும். வேர்க்கடலை பொடி தேங்காய்லாம் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின மாவில் தாங்க 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதித்த பிறகு மாவு சேருங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவு வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து உருண்டு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மாவு வெந்து வரணும். நான் கடையில் வாங்கின பேக்கெட் மாவுலேருந்து 1 கப் அளவு எடுத்து தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் மாவை வறுக்கலாம் இல்லைங்க, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எந்த மாவில் வேணாலும் இந்த பிடி கொழுக்கட்டையை செய்யலாம். நல்ல சாஃப்டாக அருமையாக வரும். இப்போ பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கிட்டில் போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். நல்லா மாவு சாஃப்டாக ஆகும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு கலந்துக்கலாம். மாவு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். கொஞ்சமாக லைட்டாக தடவிட்டு இப்போ மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி விரலால் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க. 4 விரலாலையும் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி. இது மாதிரியே மாவு எல்லாத்தையும் பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த 1 கப் மாவுலேயே எனக்கு 22 பிடி கொழுக்கட்டை கிட்ட வந்ததுங்க. இப்போ இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் அடிக்கிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க ஈஸியாக வரும். நெய் மணத்தோடு நல்லா வெந்து வாசமும் வரும். நீங்கள் இதே துணியில் போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இட்லி கடாயை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே மாவை நல்லா வேக விட்டுட்டோம். பாருங்கள், நல்லா வெந்து வாசம் வருது. பஞ்சு மாதிரி சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்போவும் நம்ம பச்சை பயிறு தேங்காய்லாம் சேர்த்து தான் பிடி கொழுக்கட்டை செய்வோம். ஆனால் இது மாதிரி வேர்க்கடலை சேர்த்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவையாக பஞ்சு மாதிரி சாஃப்டாக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாங்க. நல்ல ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.